டீசாலினேஷன் பிளான்ட் என்றால் என்ன? இந்த பிளான்ட்டுடைய தேவை என்ன? இந்த பிளான்ட் ஈரான்ல மொத்தம் எத்தனை இருக்கு? இப்படிப்பட்ட இந்த கேள்விகளுக்கு விடையாகத்தான் இந்த வீடியோ தொகுப்பு இருக்க போகுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. டீசாலினேஷன் பிளான்ட் என்பது கடல் நீரில் இருக்கும் உப்பை நீக்கி குடிநீராக மாற்றக்கூடிய ஒரு நவீன தொழில்நுட்பம். இதுதாங்க டீசாலினேஷன் பிளான்ட் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். கடல் நீர் உப்பு நீரை நல்ல நீரா மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா செயல்படுது. ஒண்ணு வந்துட்டு ரிவர்ஸ் ஒசோமாசிஸ், அதாவது ஆர்வோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படிப்பட்டது. அதாவது மெம்பரேன் மூலம் உப்பு மற்றும் மாசுக்களை நீக்கக்கூடிய இது ஒரு முறை. இன்னொன்னு வந்துட்டு தெர்மல் டீசாலினேஷன், கடல் நீரை ஆவியாக்கி மீண்டும் அதை நீராக மாற்றும் முறை. இப்படி ரெண்டு வகையான முறையில வந்துட்டு கடல் நீரை வந்துட்டு நல்ல குடிநீராக மாற்றி பயன்படுத்தி வர்றாங்க. யார் பயன்படுத்தி வர்றாங்கன்னா, அதிகமாக வளைகுடா நாட்களா கல்ஃப் கண்ட்ரிஸ் ஃபுல்லா அங்க உள்ள மக்களுக்கு தேவையான குடிநீர் அப்படின்றது வந்துட்டு இதன் மூலமாகத்தான் அவங்களுக்கு கிடைச்சிட்டு வருது. அதுல இப்ப ஈரான்ல வந்துட்டு நேற்று நடந்த அமெரிக்க தாக்குதல்ல முதலாக அமெரிக்காக்காரவங்க தான் அவங்களுடைய அந்த டீசாலினேஷன் பிளான்ட்ல வந்து கை வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஈரான் எங்கெங்கயோ அடிச்சாங்க, ஏர்போர்ட்ல அடிச்சாங்க, பைப் லைன்ல அடிச்சாங்க, அது மாதிரி அடிகள் தான் இருந்தது ஒழிய பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அத்தியாவசிய தேவையான இடங்கள்ல அவங்க எதுவும் இதுவரைக்கும் அடிச்சதாக எந்த ஒரு தகவலும் இல்லை. இதை முதலா இந்த அமெரிக்கா அப்படின்றவங்க வந்து இப்ப ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இது ஒரு சாதாரண தொழிற்சாலை மீது நடந்த தாக்குதல் அல்ல, இது மனிதர்களின் குடிநீர் மீது நடந்த தாக்குதல். மத்திய கிழக்கில் நடைபெறும் போர் இப்போது எண்ணெய், ஆயுதம், இராணுவ தளங்கள் மட்டுமல்ல, தண்ணீரையும் இலக்காக மாற்றிவிட்டது. இந்த சம்பவம் நடந்தது குஷிம் ஐஸ்லாந்து பகுதியில். இந்த தீவு பெர்சியன் கல்ஃப் கடலில் ஈரான் நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த இடத்தில் கடல் நீரை குடிநீராக மாற்றும் ஒரு முக்கியமான டீசாலினேஷன் பிளான்ட் இருந்தது. இந்த பிளான்ட் அந்த பகுதியில் வாழும் பல கிராமங்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஒரு இரவு அங்கு வெடிச்சத்தம் சிதறும் ஒரு பெரிய தாக்குதல் நடந்ததாக ஈரான் அதிகாரிகள் கூறுகின்றனர். ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆகாஷி இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்தார். அவரின் கூற்றுப்படி இந்த டீசாலினேஷன் பிளான்ட் மீது நடந்த தாக்குதல் காரணமாக சுமார் 30 கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டது. பாலைவன காலநிலை உள்ள நாடுகளில் கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக மாற்றும் தொழில்நுட்ப அமைப்பு தான் டீசாலினேஷன் பிளான்ட். மத்திய கிழக்கில் பல நாடுகள் குடிநீருக்கு இந்த தொழில்நுட்பத்தையே மிகவும் நம்புகின்றனர். சில நாடுகளில் 90% வரை குடிநீர் டீசாலினேஷன் பிளான்ட் மூலமாகவே கிடைக்கிறது. அதனால்தான் இந்த பிளான்ட் மீது நடந்த தாக்குதல் ஒரு பெரிய சர்ச்சையாகவே மாறியுள்ளது. இந்த தாக்குதல் அமெரிக்க இராணுவ நடவடிக்கையால் ஏற்பட்டதாக ஈரான் அரசு அறிவித்துள்ளது. அதாவது அமெரிக்கா பஹ்ரைன் பகுதியில் உள்ள ஒரு இராணுவ தளத்திலிருந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் இதை சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது நடந்த குற்றம் என்று கூறியுள்ளது. இந்த சம்பவம் நடந்ததும் போர் இன்னும் அதிகமாக தீவிரமடைந்துள்ளது என்பதுதான் உண்மை. ஈரான் உடனடியாக பதிலடி நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. ஈரான் ராணுவ அமைப்பு இஸ்லாமிக் ரிவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ் பஹ்ரைனில் உள்ள ஒரு அமெரிக்க ராணுவ தளத்தை மிசைல்கள் மூலம் தாக்கியதாக அறிவித்தது. இதோடு சம்பவம் முடிந்துவிடவில்லை. சில நாட்களுக்கு பிறகு மத்திய கிழக்கு பகுதியில் மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. இது வந்து பஹ்ரைன் அரசாங்கம் கூறியது ஒரு ஈரானியன் ட்ரோன் அட்டாக் அவர்களின் டீசாலினேஷன் பிளான்ட் ஒன்றை சேதப்படுத்தியுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதலில் சிலர் காயமடைந்ததாகவும் அந்த பிளான்ட்டுக்கு சேதம் ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது ஒரு ஆபத்தான ஒரு நிலையை உருவாக்கியது. ஏன் தெரியுமா? மத்திய கிழக்கில் உள்ள பல நகரங்கள் எண்ணெய் மீது அல்ல, டீசாலினேட்டட் வாட்டர் மீதுதான் வாழ்கின்றன. ஒரு பெரிய டீசாலினேஷன் பிளான்ட் செயலிழந்து விட்டால் ஒரு நகரம் சில நாட்களில் குடிநீர் இல்லாமல் போகும்.
அதனால்தான் இந்த தாக்குதல் உலகளவில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் இப்போது போர் ஒரு புதிய கட்டத்திற்கு சென்று விட்டது. முன்பெல்லாம் தாக்கப்பட்டவை ராணுவ தளங்கள், எண்ணெய் களங்கள், ஆயுத கிடங்குகள். ஆனால் இப்போது மக்கள் வாழ்வதற்கான அடிப்படை அமைப்புகளும் இலக்காக மாறிவிட்டன. குஷம் ஐஸ்லாண்டில் நடந்த இந்த தாக்குதல் ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டியுள்ளது. இந்த போர் வெறும் ராணுவங்களுக்கு இடையேயான போர் மட்டுமில்ல, இது முக்கிய வளங்கள் மீது நடக்கும் போர். எண்ணெய், மின்சாரம், இப்ப தண்ணீர். இந்த சம்பவம் மத்திய கிழக்கு அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலையை மிகவும் பதற்றமாகவே மாற்றியுள்ளது. ஏனெனில் ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் அளிக்கப்பட்டால் அது வெறும் கட்டிட அழிவல்ல, அது ஆயிரக்கணக்கான மக்களின் குடிநீர் வாழ்க்கையை பாதிக்கும். இப்போது உலகம் முழுவதும் ஒரே கேள்விதான், இந்த போர் எங்கே முடியும்? முக்கியமாக அடுத்ததாக இலக்காக மாறப்போகிறது என்ன? எண்ணெய் துறைகளா, மின் நிலைகளா, அல்லது மக்கள் வாழ்வதற்கான தண்ணீர் அமைப்புகளா? இந்த கேள்விக்கான பதில் இன்னும் தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவு, மத்திய கிழக்கில் இப்போது போரின் இலக்காக மாறியுள்ள மிக முக்கியமான வளம் தண்ணீர். தண்ணீர் தண்ணீர் குடிமக்களுடைய அத்தியாவசிய தேவையான தண்ணீரில் தாக்குதலை நடத்தி போரை ஒரு புதுவிதமான வழியில் நகர்த்தி செல்கிறது அமெரிக்கா. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.